கடலுக்கு அடியில் ஓடும் நீரோட்டம் கடலின் அசைவையும் தண்ணீரின் போக்கையும் அதன் பயணத்தையும் தீர்மானிப்பது போல தமிழ்ச் சமூகத்தின் அசைவை தீர்மானிக்கும் நீரோட்டமாக காற்றாக உருவானது திராவிடம். இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார், பனகல் அரசர் என கனந்து கொண்டிருந்த அந்த அடியாள நெருப்பை எரிய விட்டவர் தந்தை பெரியார். பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கும் உரிமைகள், கடமைகள், பண்பாடுகள் உண்டு என்பதை முதலாக மக்களிடம் பேசிய நீதிக் கட்சியின் மூலவர்கள் அடுத்தடுத்து மறைய, இத்தோடு இவர்களின் வரலாறும் கதையும் முடிந்துவிட்டது என உயர்ஜாதி பிராமணர்கள் நினைத்தனர். காரணம், பிராமணியம் என்பது வெறும் ஜாதி உணர்ச்சி மட்டுமல்ல, அதுவே அக்காலத்தில் அதிகாரமாக எங்கும் நிறைந்திருந்தது. அப்போது சுயமரியாதை இயக்கத்தின் வடிவத்தில் வந்தவர்தான் தந்தை பெரியார். முடிந்து போன அரசியல் இயக்கத்தை பல லட்சம் மக்கள் பின்தொடரும் திராவிடர் கழகமாக மாற்றி காட்டினார். 1916 நீதி கட்சி, 1925 சுயமரியாதை இயக்கம், 1944 திராவிடர் கழகம் என பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் உணர்வுபூர்வமான தொடர்பை நீதி கட்சி தலைவர்களோடு உருவாக்கி கொண்டார். நீதி கட்சி கிட்ட நிறைய நம்ம இவ்வளோ சாதனைகள் அப்படின்னு சொல்லி மாள முடியாத அளவிற்கு சாதனைகள் இருக்கு. அதில் குறிப்பிட்ட சாதனைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி குழு அமைத்ததாக இருக்கட்டும், சமஸ்கிருதம் படித்தாதான் மருத்துவராக முடியுன்றதை பிரேக் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் உருவாவதற்கு விதையிட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி பார்ப்பனர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்தில் கை வைத்து இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனைகள். அதனுடைய இமாலய சாதனை அப்படின்னு நம்ம எதை பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, கம்யூனல் ஜீவோ, வகுப்பு வாரி உரிமை. இவ்வளோ செஞ்ச நீதி கட்சி தோல்வியை தழுவுதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் அவர்களுக்கு புரியாத ஒன்று பெரியாருக்கு புரிந்ததாக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாயர் மறைகிறார், சர்பிட்டி தியாகராயர் மறைகிறார். இவங்கெல்லாம் மறைகின்ற போது தந்தை பெரியார் நீதி கட்சியில் இல்லை. காங்கிரஸில் பெரியார் இருக்காரு. காங்கிரஸை விட்டு 25 வெளியே வராரு. இப்போ பெரியார் வெளியே வந்ததுக்கு முதன்மை காரணம் சமூக நீதி தான். வகுப்பு வாரி உரிமையை காங்கிரஸில் கேட்டு தான் பெரியார் வெளியே வராரு. அப்போ 25 குடியரசு மே 2 பெரியார் தொடங்கிடுறாரு. குடியரசு தொடங்குறப்ப காங்கிரஸில் தான் பெரியார் இருக்கார். இதை ஏன் நான் இந்த வரலாற்று குறிப்பை சொல்கிறேன்னா, குடியரசை தொடங்குகிற போதும் சரி, காங்கிரஸில் இருந்த போதும் சரி, நீதி கட்சி செய்த சாதனைகளை பாராட்டி பெரியார் குடியரசில் எழுதிக்கிட்டே வரார். அப்போ பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்த நேரமும் நீதி கட்சியினுடைய தோல்வியும் ஒரு சேர அமைகிறது. அது எப்படி அமைந்ததுன்னு நம்ம வரலாற்றை மேபின்ற கேள்விக்கே வரலாற்றில் இடமில்லை. அப்படி நடக்கக்கூடிய சூழலில் பெரியார் ஒரு அறிக்கை எழுதுறாரு. அதில் ரொம்ப ஒரு தோல்வியை இப்படி ஏற்றுக்க முடியுமான்னு இன்னைக்கு வரைக்கும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இது இருக்குது. நீங்கள் தோற்றது ஒரு வகையில் நல்லதுன்ற தோரணையில் தான் அந்த அறிக்கை முழுவதுமே இருக்குது. ஏன்னு கேட்டால், வெளிப்படையாக பெரியார் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு ஜமீன்தார்கள், மிட்டா மிராசுதார்கள், நீங்கள் உயர் வகுப்பாக தங்களை நினைத்து கொள்ளக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், இவங்க எல்லாருமே இருக்கீங்க அந்த கட்சியில். யாருமே பாமர மக்கள்கிட்ட இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கல. கல்வியும் வேலை வாய்ப்பும் இந்த மக்களுக்கு தரணும்னு நினச்சிங்க, அது உண்மை. ஆனால் கல்வியும் வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த மக்களுக்கு தேவையானதல்ல. அதை தாண்டி சுயமரியாதை உணர்ச்சி தேவைன்ற இடத்துல தான் பெரியார் மாறுபட்டு நின்னாலும் நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இருந்தார். ஏன்னா நீதி கட்சியினுடைய எல்லா கொள்கைகளையும் பெரியார் ஏற்றுக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் முரண்பட்டு நிற்கிறார். அது என்ன முரண்னு கேட்டால், மேலேயே இருக்காதீங்கப்பா, இறங்கி வாங்கன்றாங்க. இந்த மக்களை நீங்கள் எல்லா நேரத்துலையுமே நம்ம நல்லது செஞ்சுட்டோம் ஓட்டு போட்டுருவாங்க நம்பாதீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சேரணும், வெகுஜன மக்கள்கிட்ட போகணும். அதுக்கு 2 குறிப்பு சொல்கிறாரு பெரியார். இது 2ஐயும் செய்யுங்கன்றார். ஒன்று, இது எல்லாமே நீதி கட்சியில் பெரியார் இல்லாமையே அட்வைஸ் பண்ணுறாரு, வெளியே இருந்து அறிவுரைகளாக சொல்லுகிறார். ஒன்று, மகாநாடுகளும் மாநாடுகளும் நீங்கள் நடத்தி பாமர மக்களையும் தலைவர்களையும் ஒன்றிணையுங்கள்னு சொல்கிறாரு. 2வது, பாமர மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 7% இருந்த 1% இருந்ததை 8%ஆக கல்வி அறிவு கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு அந்த மக்களுக்கு தெரியணும்ல. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அதை பிரச்சாரம் பண்ணுது, பத்திரிகையில் எழுதுது, கூட்டம் போட்டு பேசுது. நீங்கள் என்னைக்கு மக்களை பார்த்துருக்கீங்கன்ற கேள்வி எழுப்புறார். அந்த பாடத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டதன் விளைவு தான், ஆமாம் இது ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக இருக்கணும் என்ற பார்வையில்
பெரியாரை 1927 பானகல் அரசர் அவர்கள் ஒரு முதன்மை பதவியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் பெரியார் அதை தவிர்த்து விடுகிறார். இல்லை, எனக்கு அரசியல் கட்சி அப்படின்றது மூலமாக ஒரு பதவிக்கு வருவதில் விருப்பம் இல்லைன்னு பெரியார் அதை தவிர்க்கிறார். திராவிட சிந்தனை வேர்விட்ட 19ஆம் நூற்றாண்டில் மத்தியிலும் ஜாதி இருந்தது. ஜாதிகளுக்கான தலைவர்களும் சங்கங்களும் கூட இருந்தது. ஆனால் தங்களின் சொந்த ஜாதி மக்கள் நலனுக்காக கூட அவைகள் உழைத்ததில்லை. ஜாதி சங்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் உள்ள வேறுபாடுதான் இந்த இயக்கத்தின் வெற்றிக்கான காரணம். இந்த அடிப்படை வேறுபாடு இல்லாமல் போயிருந்தால் திராவிட சிந்தனை இந்த மண்ணில் வேர்விட்டு இருக்காது, வெற்றியும் பெற்றிருக்காது. திராவிட இயக்கத்துக்கும் ஒரு ஜாதி இயக்கத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பாதிக்கப்பட்ட பிரிவினர் அனைவரையும் ஒரு அடையாளத்தின் கீழ் கொண்டு வருவது. பிராமணர் அல்லாதாருங்கிற வார்த்தையை பின்னால் பயன்படுத்துகிறாங்க. அது ஏற்கனவே 1900 முன்னாலேயே அந்த வார்த்தைகள் பயன்பாடு வந்துடுச்சு. திராவிடம் இருக்குது, ஆனால் ரெண்டே இணையாகவே பயன்படுத்துகிறாங்க. இணையாக பயன்படுத்தலை. அந்த திராவிடமும் பிராமணர் அல்லாதவர் இதுனா சமத்துவம் மறுக்கப்பட்டவர்கள், மறுப்பவர்கள்ங்கிறது தான் குறித்தது. இதுதான் அந்த திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு முன்னாலே இருந்தது. இப்போ இவர்களது அக்கறைங்கிறது இப்போது இந்த பண்பாடு சனாதனங்கிறத கடந்து ஒரு பொதுமை சமுதாயம், இதில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஜனநாயக உணர்வுகள், ஒரு லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்கிறதுல அதில் அனைவருக்குமான பங்கு, இந்த கோரிக்கைகள் இதெல்லாம் ப்ராட்லாம் இதில் காங்கிரஸ்லேயும் இருக்கார். ஆனால் இந்தியாவுடைய சமூக சூழலில் புரிஞ்சுட்டு அதை சொல்லலை அவர். ஆனால் இங்கிலாந்தில் லிபரலிசம்ங்கிறது அனைத்து பிரிட்டிஷ் இந்த குடிமக்களையும் சமமாக பார்க்குறதுங்கிறது, அதோட கருத்துக்களை சுதந்திரம் அளிப்பது, ஒடுக்குமுறையை தவிர்ப்பது தான் லிபரலிசம்ங்கிறது. அந்த கருத்துக்கள் இந்தியாவில் பரவுது. இப்போ ஆங்கில அரசுங்கிறது பாராளுமன்றத்தில், அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த லிபரல் ஒப்பீனியன் இந்திய அரசாங்கத்தில் எதிரொலிக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்த சமூக மாற்றத்திற்கான அரசியல் இயக்கம் தான் திராவிட இயக்கம். அது வரைக்கும் அரசியல் மாற்றத்திற்கான அரசியல் இயக்கங்களாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது, பங்கு பெறுவது, அதிகாரத்தில் இந்தியர்களே அதிகமாக இருப்பது, இந்தியர்கள் முழுமையாக இருப்பது அப்படிங்கிற கருத்திலே வர்றாங்க. ஆனால் அனைத்து இந்திய பிரிவினருக்கும் வாய்ப்பு உண்டுன்னா அதில் கிடையாது. அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. திலகரே சொன்னார், அந்த 1920 சொன்னார், எல்லாரும் நீங்கள் சட்டமன்றத்துக்கு இங்கே இருக்கிற நாவிதரும் வண்ணானும் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அந்த தகுதி எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ தேசியங்கிற போர்வையில் ஒரு ஜாதி ஆதிக்கம் தான் அங்கே இருந்தது. அந்த ஜாதி ஆதிக்கத்தில் என்ன இவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டதுன்னா, இந்த சூழலில் அதிகார மாற்றம் ஏற்பட்டால், இந்த அதிகார சீர்திருத்தங்கள் ஏற்பட்டால் அது இந்த சனாதன சக்திகளை அதிக வலுப்படுத்துவதாக அமைந்துவிடும். அப்போ வெகு மக்களை மீண்டும் அவதிக்கு உள்ளாவார்கள், கடினமான அவதிக்கு உள்ளாவார்கள். இதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லா கட்டத்திலையும் வருது. அயோத்திதாசர் அவர் ஒரு பிரிவை இருக்கார். ஆனால் அவர் சொல்கிறது, அதிகார பரவல் வர 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 எந்த பிரிவு இதனால் பயன்பெறுது, இதுவரைக்கும் பரம்பரையாக மறுக்கப்பட்டு வந்த பிரிவினருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான எந்த ஒரு இதையும் அவங்க வச்சுக்கிறது இல்லை. இது இயல்பாக வர்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இயல்பு இல்லை, இதற்கு பின்னால் சதி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு சூழ்ச்சி செய்கின்ற அந்த திறன் அவங்ககிட்ட இருக்குது. ஆங்கிலேயரோட சேர்ந்துட்டு பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு மாற்றாக நாம் நம்ம சக்திகளை ஒருங்கிணைக்கணும். அப்போ இந்த முதல் கட்டத்தில் இல்லாத தலைவர்கள், இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்க சமத்துவத்திற்காக உருவாக்கிய அமைப்பாக திராவிட இயக்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கமாக உருவான பிராமணர் அல்லாதாருக்கான அரசியல் இயக்கம் சுயமரியாதை இயக்கமாக மாறி திராவிடர் கழகமாக நடந்த மாற்றத்தில் இந்த மண், பண்பாடு, மக்களுக்கான சுயமரியாதை இருக்க வேண்டும் என்பதில் பெரியார் உறுதியாக இருந்தார். திராவிட இயக்க வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வு என்பதே நீதி கட்சி பெரியாரின் கைகளுக்கு சென்று சேர்ந்ததுதான். அவர் தனது சிந்தனை, அதை இயக்கமாக்கும் ஆசைகளை அடித்தட்டு மக்களை நோக்கி நகர்த்தினார். 1917 மட்டும் சார் ஏகப்பட்ட மாநாடுகள் தொடர்ந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு
தமிழ்நாடுனா திருநெல்வேலி, சேலம் அதுன்னு சொல்லிட்டு பெரிய நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாம் தென்னிந்திய நல உரிமை சங்க பார்ப்பனரல்லாதவர் சங்கத்தினுடைய மாநாட்டு தலைமை யாரெல்லாம் புதுக்கோட்டை மகாராஜாவெல்லாம் இருக்கார். அங்கே சிங்கம்பட்டி ஜமீன் வந்து திருநெல்வேலியில் நடத்துகிறாரு. அன்னைக்கு இருக்கிற ஜமீன் மன்னர் இவங்க இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இவங்க ஜமீன்கள் எல்லாம் இதோட வந்து சேர்ந்துக்கிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டம் வந்து ஆட்சி அதிகாரத்தை, அதாவது வெள்ளையர்கள் வெளியேறணுன்ற ஒரு திட்டம் இருக்கும்போது இவங்க எல்லாரும் வெள்ளை அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தானே இவங்க. என்னதான் நீங்கள் சொன்னாலும் இந்த ஜமீன்களும் இவங்களும் யார்? அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கிளைகள் தானே. மக்களாட்சியை நடத்தணுன்றது அவங்களுடைய எண்ணமே இல்லை. அவங்க மன்னராட்சி இல்லைனாலும் ஜமீன் ஆட்சி நடத்துறது தானே அவங்களுடைய லட்சியமாக இருக்க முடியும். அப்போ அவங்க யாருமே இதுக்குள்ளே வரலை. அது 1925 வந்து பிட்டி தியாகராயர், அதுக்கு முன்னாடியே பிட்டி தியாகராயர் 22, 23 இறந்துடுறாரு. கடைசியாக இருந்த ஒரு மாதிரி ஸ்டால்வர்ட்டு பனகலரசர் தான். பனகலரசர் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் இறந்து போயிடும். 25 கிட்டத்தட்ட பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு முற்றா வெளியில் வந்து இந்த அரசியல் சம்மந்தமே நேரடியான தேர்தல் அரசியல் சம்மந்தப்பட்டவர் தான். அவர் முதல்ல எலெக்ஷன்லாம் நின்றவர் தான். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், செயலாளராக இருந்தவர். ஆனால் அந்த காங்கிரஸை விட்டு வெளியேறும்போது அவர் நீதி கட்சிக்கு வரல. சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி வெளியில் சுயமரியாதை இயக்கத்தை கட்டமைச்சிக்கிட்டு அவர் வந்து வேறு விதத்தில் செயல்படுறாரு. அது உண்மையாகவே ரொம்ப துவக்கத்திலேருந்து சுயமரியாதை இயக்கம்ன்றது இந்த விதமான பெருந்தனக்காரர்கள் யாரையும் அதனுடைய பகுதியாக அதை ஏற்றுக்கிறவே இல்லை. நீதி கட்சிக்காரவங்களையே நீங்கள் பகுதியாக வாங்கன்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாமானியர்கள் வெகு மக்களுக்கான இயக்கமாக அதாவது அவருடைய நோக்கமே அவங்கள போய் சேர்றது தான். அப்படின்னும்போது வந்து இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அதுக்கு எப்பயுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமைன்றதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அப்போ தான் சொல்கிறேன், 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டுக்கு வந்து சுப்பராயன் வராரு. எல்லாரும் கிட்டத்தட்ட பங்கேற்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, பெரியாரினுடைய விஷன், அதாவது இந்த நான் பிராமின்றதை இங்கே கட்சியாக வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோல்வியடையுது. நிச்சயமாக ஆட்சியில் அதனுடைய பெரிய அளவில் அதுக்கான திட்டங்களை அதுக்கு மேலே கொண்டு போக முடியலை. ஏன்னா அது வந்து ஒரு வெற்றிகரமான கட்சியாக தொடர முடியலை. ஆனால் அதனுடைய பகுதியாக இன்னொரு வெளியில் உருவான சுயமரியாதை இயக்கம் வலுவான பெரிய இயக்கமாக மாறுது. இது எப்போ பலவீனமடையுதோ அது வந்து பலமடையுது. இந்த 29க்கு அப்புறம் பெரியார் வந்து ரொம்ப வேகமாக, ஏன்னா அது வரைக்கும் அவர் வந்து கடவுள் மறுப்பெல்லாம் வந்து 26, 27 வரைக்கும் பெரிய அளவில் பேசலை. சாதி மறுப்பை தான் பேசிகிட்டே இருக்கார். சாதி மறுப்பு, சாதி அந்த மேல்கீழ் படிநிலை நீ வந்து பிரிக்கிற, இந்த படிநிலை இருக்கக்கூடாது, சாதியை ஒழிக்கணுன்றதை தான் பேசிகிட்டே இருக்கார். சாதி ஒழிக்கிறதுக்கு கடைசியாக இந்த மதம் இருக்கிறது வரைக்கும் நம்மளால் சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்ற இடத்துல தான் சாதி ஒழிப்பை பேச ஆரம்பிக்கிறாரு. மத ஒழிப்பை பேசுகிறாரு. மத மறுப்பு அப்படின்னு பேசும்போது இந்த நீதி கட்சி கனவான்கள் யாருமே ஒரு பக்கத்தில் போகிறது கூட தைரியம் இல்லை. 33க்கு அப்புறம் 36 வரைக்கும் நீதி கட்சி கிட்டத்தட்ட வந்து காலாவதி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உருவானதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து உருவானதுக்கு அப்புறம் 36 தேர்தல் வரும் பொழுது இவங்க கிட்டத்தட்ட மொத்தமாக தோற்று போகிறாங்க. யாருமே இல்லை. அதாவது இந்த நீதி கட்சின்னு துவங்கின கட்சியினுடைய 2 பேர் தான் எனக்கு தெரியும். தமிழ்நாடு பகுதியிலேருந்து 2 பேர் தான் அதில். WPS சவுந்தரபாண்டியன் ஒருத்தர் இருக்கார், இவர் PT ராஜன். 2 பேர் மட்டும்தான் அந்த இதிலையே வெற்றி பெற்று அதுக்குள்ளே போகிறாங்க. அவங்க தான் நீதி கட்சியினுடைய பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க தான் நீதி கட்சி,
அமைப்பை ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது நீதி கட்சி செயல்படுறதுக்கான எந்த கிரவுண்டும் இல்லை. ஆனால் சுயமரியாதை இயக்கம் வலுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 37, 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்து காலத்தில் பெரியார் அது ஒரு சிறைப்படுத்தப்படுறாரு. சிறையில் இருக்கிற காலத்தில் தான் இவருக்கு நீதி கட்சி தலைவர் பொறுப்பு வழங்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை. இப்போ நீதி கட்சியை ஏன்னா அப்போல்லாம் ஆர்கே சண்முகம் செட்டியார்லாம் இதுக்கு போயிட்டார், திவானாகி இதுவாகி போயிட்டார். இப்போ இங்கே இருக்கிறவங்க WPSஐயும் PT ராஜனையும் தவிர மற்ற யாருமே இங்கே யாரும் இல்லை. அப்போ பெரியார் மக்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து. அதுதான் முக்கியம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியாக நீதி கட்சி எப்பயுமே ஒரு கட்சிக்கான செயல்பாட்டு தன்மையோ உறுப்பினர் போக்குவரத்து மாநாடு கூட்டம் அப்படின்றதெல்லாமே இல்லாமலே இருக்குது. அப்போ ஆனால் அதே நேரத்துக்கு இங்கே சுயமரியாதை இயக்கம் மக்களை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இந்த நீதி கட்சியை இவர் கையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தீர்மானித்து கொடுக்குறாங்க. ஏன்னா பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் பெரியார் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் அவருக்கு கொடுக்கப்படுது. 1940 திருவாரூரில் தான் கடைசியாக நடந்த நீதி கட்சி மாநாடு நடக்குது. அதில் எல்லோரும் வராங்க. கிட்டத்தட்ட பெரியார் எடுத்து இது பண்ணுறதில்ல ஒரு தஞ்சையில் பெரிய அளவில் திருவாரூரில் மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்குது. பெரியாருக்கு ஜாதி ரீதியாக மட்டும் ஒருத்தவங்களை ஒடுக்கிறத மட்டும் பெரியார் எதிர்க்கலை. பெரியாருடைய பொது உடைமை சிந்தனைகள்னே தனியாக நம்மக்கிட்ட புத்தகங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு பெரியார் பொருளாதார ரீதியாக நீ இன்னொருத்தர் அடிமைன்னு சொன்னாலும் அதற்கும் எதிரானவர் தான். ஆதிக்க குறியீடு எங்கே இருந்தாலும் பெரியார் அதை எதிர்ப்பார். அப்போ நீதி கட்சியினுடைய தலைவர்கள் சில பேர் அந்த பெயர்கள் சர்ராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆங்கிலேய அரசு கொடுத்த பட்டங்களை வச்சுக்கிட்டப்ப இதெல்லாம் முதல்ல நீங்கள் திறந்துட்டு மக்கள்கிட்ட வாங்கன்னு பெரியார் சொல்கிறாரு. அதை ரொம்ப சாஃப்டாகவும் அவர் சொல்லலை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி ஜெயிப்ப, நீ தோத்தது நல்லது தான்ற டோனில் தான் பெரியார் பேசுகிறார். அதில் மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னு கேட்டால், இவரே பெரிய பணக்காரர். இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னு கேட்டால் 1920 9,000 ரூபாய் டேக்ஸ் கட்டக்கூடிய அளவிற்கு இவங்க குடும்பம் பணக்கார குடும்பமாக இருந்திருக்கு. தந்தை பெரியாருடைய குடும்பம். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வணிகர்கள். பெரியார் எவ்வளோ பணக்காரு அப்படின்றது புரியணும்னா பார்ப்பனர்களுக்கே டெய்லி ஒரு 50 பேத்துக்கு வீட்டில் கூட்டிகிட்டு சாப்பாடு போட்ட குடும்பம் பெரியாருடைய குடும்பம். அப்போ இவருக்கு உண்மையாக நீதி கட்சி தலைவர்களோடு அணுக்கம் அதிகமாக ஏற்பட்டிருக்கணும். அது கேஷுவலான விஷயம் இல்லை. இப்போ இன்றைக்கே வச்சுக்கோங்க, ஒரு 2K கிட்ஸ் அவங்க பழகிறப்ப அவங்கள மாதிரி எலைட்டாக இருக்கக்கூடியவங்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். இன்றைக்கே பணத்தின் மீது இப்படி இருக்குன்றப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள விட ஏழ்மையான நிலையில் இருக்கவங்க கிட்ட பழகிறதுக்கு பிடிக்காதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் பெரியாருக்கு இவங்க கூட ஒட்ட முடியாமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாக இவங்களுடைய மேட்டிமை தன்மை இருந்துச்சு. அந்த மேட்டிமை தன்மையுமே கூட அவங்க விருப்பப்பட்டு நீதி கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்க முடியாது. அன்றைக்கு இருந்த சூழலில் அவர்கள் வாய்ப்பு பெற்றவர்களாக இருந்தாங்க, படித்தவங்களாக இருந்தாங்க. அவ்வளோ பணம் இருந்தும் படித்தும் கூட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தாங்கன்ற வகையில் பெரியார் வரவேற்கிறார். ஆனால் தோல்வியுற்ற போது பெரியார் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டேஷனாகவே வைக்கிறார். நீங்கள் இந்த பட்டங்களை துறங்க, மக்களோடு மக்களாக வாங்க, கொஞ்சம் பாமர மக்களோட டோன் எடுங்க, மொழியில் பேசுங்க, பத்திரிகைகள் நடத்தி நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்றதை சொல்லுங்கன்னு இவர்களை ரீஃபார்ம் பண்ணுறாரு. தந்தை பெரியார் தீவிர தேசியவாதியாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்திருந்தார். அவரிடம் ஏற்பட்ட மாற்றம் மிக முக்கியமானது. மக்கள் முன்னேற்றமடைய அரசியல் தீர்வா பண்பாட்டு தீர்வா என்பதில் தெளிவான பார்வை ஒன்றை பெரியார் கொண்டிருந்தார். அவர் 1917க்கு மேலே காங்கிரஸில் இணைகிறதுக்கு முன் வந்தார். வரதராஜ நாயுடு, ராஜாஜி இவங்கெல்லாம் அதற்கு கொஞ்சம் உந்துதலாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டம்ங்கிறது காந்தியாரை பற்றி மதிப்பீடு. அதுவரையில் இந்த காங்கிரஸ் தலைமையெல்லாம் பிராமண தலைமை. காந்தி பிராமணர் கிடையாது. ரெண்டாவது, காந்தியின் அரசியல் வாழ்க்கைங்கிறது தென்னாப்பிரிக்காவில் வருது. அங்கே அவர் எடுத்துக்கிட்ட பிரச்சனை அங்கே கூலிகளாக போய் தங்கின இந்தியர்கள் பிரச்சனை. ஒருத்தங்க கூட பிராமணர்களானோ சத்திரியனோ கிடையாது. அப்போ அவர் எடுத்துக்கிட்ட பிரச்சனைங்கிறது வெகு மக்கள் சார்ந்தது. அந்த போராட்டம், இந்த ஒரு பின்னணி பெரியாருக்கு ஒரு நம்பிக்கை விட்டது. ஒரு தேசிய அமைப்பில் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர், பார்ப்பனர் அல்லாத மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒருத்தர் தலைமைக்கு வர்றார். அந்த நம்பிக்கையில் தான் பெரியார் நீதி கட்சி இருந்தபோதும் கூட காங்கிரஸில் சேர்றார். பார்ப்பன மனத்தை மாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணல.
ஏன்னா எப்போ இருக்கிறவன் கொடுக்க மாட்டான், இல்லாதவன் விடக்கூடாது. அப்போ இவர் என்ன மனமாற்றம்ங்கிறது, பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சூத்திர பஞ்சமர்கள் அவங்களுடைய தன்மானம் முக்கியம். அவர்களுக்கு தன்மான உணர்வு வந்துவிட்டால் இந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து கிளர்ந்தெடுவார்கள்ங்கிறதுக்காகத்தான் ஒரு பண்பாட்டு புரட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம்னா ஒரு அரசியல் இயக்கம்னு சொல்லிவிட முடியாது. சமூக இயக்கம்னா சமூகம்தான், ஆனால் பண்பாட்டை மையமாக கொண்ட சமூக இயக்கம். அதில் சுயமரியாதைன்னு கொடுக்குறதுலேயே நம்ம பின்னணி என்னன்னா, சுயத்தை இழப்பது நம் மீது திணிக்கப்பட்ட கருத்து. சொல்லுவாங்க அகந்தைம்பாங்க, நான் நினச்சாலே அகந்தைன்றுவாங்க. அதை பக்தியின் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. நீ தலைவனிடம் உன்னை இழந்து விடு, இறைவனிடம் உன்னை இழந்து விடு, அவதாரத்திடம் உன்னை இழந்து விடு, ஒரு சிலையிடம் உன்னை இழந்து விடு. அதனிடம் பக்தி, எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி இருக்கணுங்கிறது ஒரு பக்தியாக வந்துடுச்சு நமக்கு. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே ஊறி போயிடுச்சு. மக்களுக்கு சுயத்தை பற்றிய மரியாதை இருந்தால் மட்டுமே விழிப்பு என்பது உறுதியாக இருக்கும். அப்படி தான் அந்த கிளர்ச்சி அசர்ஷனுங்கிறது அப்போ தான் வரும். அதற்காகத்தான் பெரியார் அரசியல் தீர்வு மட்டுமே முழுமையான தீர்வை கொண்டு வந்து விடாதே, பண்பாட்டு மாற்றம், அதிலும் இந்த பாதிக்கப்பட்ட பிரிவினர் மனநிலை மாற்றம் என்பது முக்கியம். சமூக மனநிலை, சோஷியல் மைண்ட் செட், அதில் இண்டிவிஜுவல் மைண்ட் செட் இருக்குது. நீ யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது, உனக்கும் அறிவு உண்டு, உனக்கும் உரிய சம அந்தஸ்து பெற வேண்டும்ங்கிறதுக்காக அவர் அந்த கருத்தை வலியுறுத்தி சுயமரியாதை கொண்டு வரதில் இந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு சிந்தனை புரட்சி, பண்பாட்டு புரட்சி, பக்திக்கு மாற்றாக வந்த ஒரு என்ன சொன்னால் இந்த பாதிக்கப்பட்டவர்களை எழுச்சியுற செய்கின்ற ஒரு இயக்கம். நீதி கட்சி தலைவர்களான டி.எம். நாயர், பனகலரசர், சர்பிட்டி தியாகராயர், ஏ.டி. பன்னீர்செல்வம் மறைவுக்காக மிகவும் வருந்துகிறார் பெரியார். அவர் எழுதிய இரங்கல் அறிக்கைகளில் மிக உருக்கமானது இந்த தலைவர்களுக்கானது தான். பெரியாருக்கு நீதி கட்சியினுடைய ஒரு தலைவர்களுடைய மரணமுமே பெரிய வலியை தருகிறது. அது ஏன்னு கேட்டால், பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எது முதன்மைன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை, இந்த பிரச்சாரம், இந்த மக்கள், இதை சுற்றி தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது. இப்போ பெரியார் எப்போ பொது வாழ்க்கைக்கு வந்தாருன்னு நீங்கள் கால கணக்கெடுக்கவே முடியாது. 19 காங்கிரஸில் இணைகிறார். 19 போன நாள்லேருந்து 25 வரைக்குமே வகுப்பு வாரி உரிமை கேட்குறாரு. அது மக்களுக்காக, சமூக நீதி நிலைநாட்டப்படணுன்றாரு, ஜாதி ஒழியணுன்றாரு. முடியலை, வெளியே வரார். சரி, அப்போ 19 பொது வாழ்க்கைன்னு கணக்கிடுறதா இல்லை 25 கணக்கிடுறதான்னு கேட்டால், 1909 பெரியாருடைய மருமகள், தங்கை சகோதரியுடைய மகள் முறை வரவங்க விதவையாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 11-13 வயசு தான். அழுகிறாங்க, மாமா நானா இந்த கல்யாணத்தை உங்ககிட்டலாம் கேட்டேன், என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. இப்போ பெரியார் அது ரொம்ப ஆழமாக எழுதுகிறாரு. நமக்கு அது உணர்ச்சி வயப்படக்கூடிய வார்த்தைகளாக கூட இருக்குது. அந்த பொண்ணை தூக்கி நிறுத்திட்டு, இதை மாதிரி நீங்கள் கவலைப்படாதுன்னு சொன்னேன்றதெல்லாம் சொல்லிவிட்டு தூக்கி நிறுத்துகிற போதே இனி உறுதியோடு நிறுத்தினேன், அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றாரு. அந்த உறுதியோடுன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த உறுதி பெரியாருக்கு வந்தனால பொது வாழ்க்கைன்னு கணக்கிடுறதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ பெரியாருடைய பொது வாழ்க்கை மட்டுமே மையமாக இருந்ததுனால தான் அவங்களுடைய சொந்த மனைவி நாகம்மையார் மறைகிறது. அதுக்கு அடுத்த நாள் அவங்களுடைய மறைவு முடிஞ்சு அந்த இரங்கல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளே பெரியார் ஒரு கிறிஸ்தவ திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு திருச்சிக்கு போகிறார். இப்போ இவ்வளோதான் பெரியார். அவருக்கு தேவை தன்னுடைய குடும்பம், இரத்த சொந்தத்தை தாண்டி இந்த மக்கள், இந்த இயக்கம் முக்கியமாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ நம்ம டீப்பாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரியாருக்கு நீதி கட்சி தலைவர்களுடைய மரணம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தீங்கன்னா இந்த மக்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சுருக்கலாமேன்ற ஏக்கம் பெரியாருக்கு இருந்தது. ஏன்னா பெரியார் அரசியல் கட்சியை நிறுவலை, அரசியல் கட்சிகளை வேலை வாங்கக்கூடிய இடத்துல தான் பெரியார் எல்லா காலகட்டத்திலையும் இருந்தார். அப்போ அவங்களுடைய மறைவு பெரியாருக்கு என்ன பாதிப்பை கொடுக்குதுன்னா, இந்த மக்களுக்கு அடுத்து செய்வதற்கு யார் இருக்கா? நீதி கட்சி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக காங்கிரஸ் தானே வரும். காங்கிரஸ் பார்ப்பன மயமாக இருக்கே, அப்போ நீங்கள் தானே இந்த மக்களுக்கு செய்ய முடியுன்றது தான் அவருடைய எல்லா இரங்கல் அறிக்கையிலையுமே இருக்குது. நீங்கள் பெரியார் தியாகராயருக்கு எழுதுனதாக இருக்கட்டும், சரியட்டி பன்னீர்செல்வம் அவருக்கு எழுதுனதெல்லாம் மிக உருக்கமான அறிக்கை. பனகலரசருக்கு நான் சொன்ன மாதிரி நீண்ட அறிக்கை, 7 பக்க அறிக்கை.
தலைவர் எப்படி இருக்கணும்னு தலைமைக்கான இலக்கணம்னு போட்டே பனகலரசருக்கான அறிக்கை எழுதுறாரு. அப்போ இது எல்லாமே எங்கே வந்து கடைசியாக முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, டிஎம் நாயருடைய மறைவும் பெரியார் ரொம்ப பாதிக்குது. அப்போ ஒரு இடத்துல பெரியார் பயன்படுத்தினப்பவே இவங்க எல்லாரும் இல்லாத இடத்தை நாம் எப்படி நிரப்பப் போகிறோம்னு சொல்ல வேதனைப்படக்கூடிய அளவிற்கு பெரியார் எழுதுறார். இது எல்லாமே அவருக்கு வந்து தனி மனிதர்களுடைய மறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எமோஷன்ஸுக்கு அப்பாற்பட்டவர் பெரியார். இந்த உணர்வுகளை தாண்டி அவருக்கு மக்களுடைய தன்மான உணர்ச்சி முக்கியம். அப்போ இவங்கெல்லாம் போனது இந்த மக்களுக்கு இழப்புன்ற வகையில் பெரியார் வேதனைப்படுகிறார். பார்ப்பன பண்பாட்டுக்கு அடிமைகளாக இருந்த மக்களை விழித்தள வைத்த பெரியாரும் திராவிடர் கழகமும் ஆற்றிய பணிகளை ஆய்வுக்குட்படுத்தினால் அதில் தமிழ் சமுதாயம் ஆக்கம் பெற்ற வரலாற்றை நாம் இன்று காண முடியும். டிஎம் நாயர், பெரியார், அண்ணா, கலைஞர் என நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக என இந்த இயக்கங்களே சுதந்திரத்திற்கு பிந்தைய தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானித்தன. இந்த ஆளுமைகளின் சிந்தனையோட்டத்தின் தொடர்ச்சிதான் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியும். ஒரு சிந்தனையாக, உரிமை கோரும் உணர்வாக சில தெருக்களில் ஒலித்த நீதி கட்சியின் திராவிட குரல் வெகு மக்களின் உரிமை குரலாய் பெரியார் வழி நின்றது. அதை மாபெரும் மக்கள் திரளின் உணர்வுபூர்வமான அரசியல் பேரியக்கமாக மாற்றி காட்டியவர்கள் அண்ணாவும் கலைஞரும். அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம்.